ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சிலுவை சம்பந்தப்பட்ட சில மனிதர்களை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். சிலுவையை நேர்மறையாக அணுகின மனிதர்கள் உண்டு. People who approached the cross positively. ஒரு லிஸ்ட் உண்டு. அதே போல சிலுவையை எதிர்மறையாக அணுகிய மனிதர்களும் உண்டு. People who approached the cross negatively. அந்த எதிர்மறையாக அணுகிய மனிதர்களை சில வார்த்தைகளை சில மனிதர்களை குறித்து நாம் சுருக்கமாக 26ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் கவனிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரம் நீங்கள் 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. The prominent priest, the religious leaders of the nation gathered together at the place of high priest, and they made their decision to secretly have Jesus captured and killed. இந்த 2 வருஷத்தில் ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சதி செய்கிற கூட்டம், பிளாட்டர்ஸ். இவர்கள் சிலுவையை எதிர்மறையாக அணுகின மனிதர்கள். நீங்க நல்லா கவனிங்க. the religious leaders of the nation என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கீ பீப்புள். அன்றைக்கு இருந்த யூத சமுதாய யூத மார்க்கத்தில் இருந்த மிக மிக முக்கியம் வாய்ந்த மனிதர்கள். சாதாரணமான லே பீப்புள் கிடையாது, சாதாரணமான ஆட்கள், விசுவாசிகள் என்று சொல்லவில்லை, தலைவர்கள், பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிற ஆட்கள். ஆனால் அவர்களை என்ன கண்ணோட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்திலே? they are plotters, சதி செய்கிற கூட்டம் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. சதி என்பது சத்துருவினுடைய கிரியைகளில் ஒன்று. plotting or deception is one of the devil's characters. தந்திரம் என்கிற வார்த்தை தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி என்ன செய்தார்களாம்? ஆலோசனை அவர் பண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுதான் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு அமைப்பை, திருச்சபையை தந்திரமாக சிதைக்கிறது அவனுடைய வழக்கம். அதற்கு அவன் சூழ்நிலைகளை பயன்படுத்துவான், மனிதர்களை பயன்படுத்துவான், பணத்தை பயன்படுத்துவான், சிந்தைகளை பயன்படுத்துவான், சில அமைப்புகளை அவன் பயன்படுத்துவான். அவனுடைய சதிக்கு ஒத்து போகிற ஒரு சிலர், பெரிய கூட்டம் வேண்டும் என்று அவனுக்கு அவசியம் இல்லை. ஒரு திருச்சபையை கெடுப்பதற்கு அவனுக்கு ஒத்து போகிற ஒரு சிலர் அவனுடைய கரங்களிலே அவனால் எடுக்க முடியும் என்று சொன்னால் அவர்களை எடுத்து என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வதற்கு அவன் எப்பொழுதுமே ஆயத்தமாய் காணப்படுவான். இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற முறையிலே விசேஷமாய் சிலுவையை குறித்து சிந்திக்கிற இந்த நாட்களிலே, இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே, ஏதோ கடமைக்கு திருச்சபைக்கு போனோம், ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம், ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம், இது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பழக்கம் எங்கள் கண்ணோட்டத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ நான் ஏதாவது சதி செய்திருக்கிறேனா? ஒருவேளை நீங்கள் பெரிய அமைப்புக்கு விரோதமாக சதி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக, இன்னொரு குடும்பத்திற்கு விரோதமாக நான் ஏதாவது சதி செய்திருக்கிறேனா? நீங்கள் சதி என்று சொன்னால் பெரிய அளவில் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்கள் அளவில் யோசிங்க. பொறாமையினால் இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு நான் எதையாவது பேசி இருக்கிறேனா, செய்திருக்கிறேனா? Have I spoken anything to spoil or to destroy somebody's name or ministry or family or reputations? நீ சிந்தித்து பார்க்கணும். பொறாமையினால் நான் இதை செய்திருக்கிறேனா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் பெரிய பெரிய சதிகள்லாம் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா சாதாரணமா ஒருத்தரை பத்தி தப்பா பேசியிருப்போம், காசிப்பி. அது பொறாமையினால் வந்திருக்கும். ஒருத்தர் பத்தி நல்லா பேசும்போது, இல்லங்க எனக்கு தெரியும் அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் இவ்வளவு இப்படிப்பட்ட ஆளு, மட்டமா பேசுவோம் நம்ம வியூல. நீங்க நல்லா கவனிங்க. ஒருத்தரை மட்டமாய் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மட்டமான ஆள் என்று அர்த்தம். எல்லாமே உங்களுடைய பார்வையில் தான் இருக்கிறது. எல்லா மனிதத்திலும் நிறைவுகளும் உண்டு, குறைவுகளும் உண்டு.
ஒரு மனிதனுடைய நிறைவுகளை பேசுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனதில் நிறைவுகள் இருக்கிறது என்ற அர்த்தம். குறைவுகள் பேசுகிறோம் என்று சொன்னால் குறைவுகள் தான் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். நான் தெரிந்தோ தெரியாமலோ நான் சதியில் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறேனா? தவறாக பேசுதல், தவறாக போட்டு கொடுத்தல், உண்மை இல்லாதவைகளை உண்மைகளை போல நம்ப வைத்தல், திரித்து கூறுதல், அல்லது என்னுடைய கருத்தை எல்லாருடைய கருத்துகளாக ஏற்றுக்கொள்ள வைத்தல், அவருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு எதையாவது ஒன்றை செய்தல், ஊழியங்களை கெடுப்பதற்கு எதையாவது ஒன்றை பேசுதல், இப்படி எந்த காரியங்களை செய்திருந்தாலும் அது சதி என்பதை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இந்த நாளிலே அப்படிப்பட்ட சதிகள் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சதிகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் பேசாது இருக்கவும், மனிதர்களுக்கு விரோதமாய் எழுதாது இருக்க, மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்படாமல் இருக்க எங்களுக்கு கொஞ்சம் கிருபை தாரும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்துல கேட்போம். கர்த்தர் இந்த கிருபைகளை தருவார். இந்த சிலுவையை எதிர்மறையாக அணுகின மனிதர்கள் கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதே மத்தேயு 26:16. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. Immediately Judas began to scheme and look for an opportunity to betray Jesus. Look for opportunity to betray Jesus. சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இரண்டாவது ஒரு வார்த்தை, ஒரு கூட்டத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமயங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு சமயத்தை அல்லது ஒரு நேரத்தை, ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். ஒரு மனிதனை புகழவும் முடியும், இகழவும் முடியும். வளர்ச்சிக்கு நேரான காரியங்களை செய்யவும் முடியும், அழிவுக்கு நேரான காரியங்களை செய்ய முடியும். ஆக்கப்பூர்வமான காரியங்களையும் செய்ய முடியும், சோம்பேறியாகவும் இருக்க முடியும். ஒருவருக்கு உதவியும் செய்ய முடியும், ஒருவரை கெடுக்கவும் முடியும். எல்லாருக்கும் 24 மணி நேரங்கள் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் யூதாஸ் ஒரு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எதற்கு? அவன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு, தன்னை குறுக்கு வழியில் தன்னை பெரிய மனிதனாய் காட்டிக் கொள்வதற்கு. அவனுக்கு கிடைத்தது பணம் மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர்களோடு கூட ஒரு தொடர்பு, ஒரு தவறான தொடர்பு. பெரிய மனிதர்களோடு கூட எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்திருக்கிறது. அவ்வளவு எளிதாக அணுக முடியாத பிரதான ஆசாரியனை எந்த நேரமும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. யூதாஸ் ஒரு பெரிய பிரிவிலேஜாக நினைத்தான். ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் பெரிய மனிதனுடைய தொடர்பு. அவருடைய வாழ்க்கை தரம் கூடினது, லைஃப் ஸ்டாண்டர்ட் அப்படி மாறும். பெரிய மனிதர்களை சந்திக்க பெரிய பெரிய இடங்களுக்கு தான் போயிருப்பான். ரோட்டிலேயோ டீ கடையிலேயோ சந்திச்சிருக்க மாட்டான். பெரிய ஹோட்டல் அல்லது அவருடைய அரண்மனை, ஒரு ரகசிய அறை. யூதாஸ் நினைத்தான், நான் ஒரு பெரிய மனிதர் என்று நினைத்தான். எனக்கு பணம் இப்பொழுது கொட்டுகிறது, பெரிய பெரிய மனிதனுடைய தொடர்பு இருக்கிறது. ஆனால் தான் ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை அவன் மறந்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் சந்தர்ப்பவாதியாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சந்தர்ப்பவாதியாக இருக்கலாம். திருவசனத்தை நீங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, திருச்சபையின் உயர்வுக்கு நீங்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கலாம். ஆனால் அழிவிற்கு ஒரு கிறிஸ்தவன் சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது. இதுதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒருவனை குறித்து தவறாக பேச, ஒருவனை குறித்து தவறாக மற்றவர்களுக்கு கடத்த, ஒருவன் மேல் வன்மம் வைத்திருக்க, ஒருவன் மேல் பொறாமையை, பெருமையை வளர்த்து கொள்ள, ஒருவனுடைய அழிவிற்கு திட்டமிட. இது குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், வசிக்கிற நீங்கள் சமுதாயமா இருக்கலாம். ஆனால் never be an opportunist. நீங்கள் ஒரு நாளும் சந்தர்ப்பவாதிகளாக இராதீர்கள். சந்தர்ப்பவாதிகள் சிலுவைக்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிட கூடாது. சதி கூட்டம் ஒரு பக்கம், சந்தர்ப்பவாதிகள் இன்னொரு பக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துக்கு நீங்கள் வாங்க. அதே அதிகாரம் 25வது வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீர் சொன்னபடி என்றார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்படுறது.
Then finally Judas the traitor spoke up and asked him, Teacher, perhaps is it I? Jesus answered, You said it. நீங்க நல்லா கவனிங்க. மூணாவது ஒரு கூட்டம் மாய்மாலம் பண்ணுகிறவன், ஹிப்போக்ரைட். இயேசு சொன்னார் கடைசி அந்த ராப்போஜனத்திலே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றார். எல்லாருக்கும் அதிர்ச்சி, 11 பேருக்கு அதிர்ச்சி. அது அவங்களுடைய சிந்தையில வந்துடாத ஒன்று. நானோ நீனோ நானோ என்று சொல்லி பேசிக் கொண்டாங்க. ஆனா ஒருத்தர் கூட யூதாஸ் நினைக்கல. நானா அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டான், இவனான்னு கேட்கல. கடைசியில யூதாஸ் கேட்கிறான், ஆண்டவரே இஸ் இட் ஐ? நானோ என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமா, நீ தான் என்ன காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லல, நீ சொன்னபடிதான் சொன்னார். அவர் சொன்ன டோன் சொன்ன வே அங்க இருக்கிற யாருக்கும் யூதாஸ் தான்ங்கிறது விளங்கல. நல்லா கவனிங்க. எஸ் யூ செட், ஆமா நீ தான்பா அப்படின்னு சொன்னா இந்த 11 பேரை அன்னைக்கே அடிச்சு கொண்டிருப்பாங்க. அது பேதர் கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பாரு. ஆனா இவர் சொன்ன முறை, இவர் பயன்படுத்தின வார்த்தை, அந்த சூழ்நிலையில் யூதாஸை யாரும் தவறாக நினைக்கவில்லை. நம்ம கேட்ட மாதிரிதான் அவனும் கேட்டாரு. நமக்கு சொன்ன பதில் தான் அவருக்கு சொன்ன. நோபடி டுக் இட் சீரியஸ்லி. நீ போய் சீக்கிரமே செய்வதை செய்யினாரு. அப்ப நினைச்சுக்கிட்டாங்க, அவன்கிட்ட தான் பணம், அந்த ட்ரெஷர் அவன் தான். பணத்தை ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்காரு, அதை போய் சீக்கிரமா செய்ய சொல்றாரு. இப்படிதான் நினைச்சாங்களே ஒழிய காட்டி கொடுக்க போகிறான். ஆண்டு அந்த அளவுக்கு டீசெண்டா, மாய்மாலக்காரனையும் அந்த அளவுக்கு டீசெண்டா தான் நினைச்சாரு அவரு சொன்னார். நீ நல்லா கவனிங்க. Hypocrisy refers to the act of claiming to believe something but acting in a different manner. Actually, the word is derived from the Greek term for actor. ஒன்றை நம்புவதாக, ஒன்றை செய்வதாக சொல்லி வேறொன்றை பேசுவதும் செய்வதும் தான் மாய்மாலம். கிரேக்க மொழியிலே ஹிப்போக்ரைட் என்ற வார்த்தைக்கு ரூட் வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆக்டர், நடிகன் என்று சொல்லி என்ன சொல்ல. இன்னொரு வார்த்தை சொன்னால் the one who wears a mask, முகமூடி அணைகிறவன், இல்லாததை இருக்கிறதை போல காட்டிக் கொள்கிறவன். நடிக்கிற நமக்கு தெரியும், நடிக்காதப்பா நம்ம சொல்றோம் கேஷுவலா. அதான் மாய்மாலக்காரன். யூதாஸ் அந்த இடத்துல மாய்மாலக்காரன். ஆனால் எதிர்மறையாக சிலுவை என்ன செய்தான்? அவன் அணுகினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களில் ஒன்று இந்த மாய்மாலம். மாய்மாலம் கர்த்தருக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, அவருக்கு பிடிக்காது. மாய்மாலங்களை அவர் எதிர்க்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய வார்த்தையில், என்னுடைய செயலில், என்னுடைய உறவுகளில், என்னுடைய பணத்தில், என்னுடைய வேலையில் நான் எங்கேயாவது மாய்மாலக்காரனாய் இருக்கிறேனா அப்படின்னு கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களை செய்யாதிருக்கிற கிருபைகளை தருவார. இன்னைக்கு நான் 3 காரியங்கள், 3 வார்த்தையில உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சதி செய்கிறவர்கள், பிளாட்டர்ஸ், சந்தர்ப்பவாதிகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், ஹிப்போக்ரைட்ஸ், மாய்மாலக்காரர்கள். இந்த 3 பண்புகள் விசேஷமா இந்த வாரத்திலே, சிலுவை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற இந்த காலத்திலே, பெரிய வெள்ளிக்கிழமை, உயிர்த்தெழுந்த பண்டிகை, இவைகளெல்லாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமா இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த பண்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நான் கண்டுகொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் கிருபை தாரும் ஆண்டவரே என்று கர்த்தர்கிட்ட கேட்போம். அப்படி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நம்மை விட்டு தூரமாய் தள்ளி வைப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அவைகளிலிருந்து நமக்கு என்ன செய்வாராக? விடுதலையை கர்த்தர் அவர் கட்டளையிடுவாராக. விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியும். ஏதோ ஒரு விதத்திலே சதி செய்கிறவர்களாய், சந்தர்ப்பவாதிகளாய், மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும். இந்த பண்புகளை எங்களை விட்டு நீர் அகற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. வார்த்தைகளை கேட்கிற யாவருடைய உள்ளங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் பேசும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for watching. God bless you.